ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9ஆம் வகுப்பு பயிற்சி 4.5ல் 8வது கணக்கு பார்க்கலாம். PQ is equal to 4.5 சென்டிமீட்டர், QR is equal to 6 சென்டிமீட்டர் மற்றும் PR is equal to 7.5 சென்டிமீட்டர் என்ற அளவுகளை உடைய செங்கோண முக்கோணம் PQR வரைந்து, அதாவது நம்ம ஒரு செங்கோண முக்கோணம் வரையணுமா, இதோட நேம் PQRனு கொடுத்துருக்காங்க. அப்போ இது P, இது Q, இது R. சரிங்களா? தென் PQ is equal to 4.5 சென்டிமீட்டர். இது P, இது Q. அப்போ இதோட அளவு நம்மளுக்கு 4.5 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. QR அப்போ இந்த சைடு, சரிங்களா, இந்த சைடோட அளவு நம்மளுக்கு 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. PR இதோட வேல்யூ நம்மளுக்கு 7.5 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு தந்திருக்க அளவை பயன்படுத்தி நம்ம ஒரு முக்கோணம் வரையணுமாய், வரைஞ்சிக்கிட்டு அதன் குத்துக்கோட்டு மையம் காண்க. இதோட குத்துக்கோட்டு மையம் கண்டுபிடிக்கணுமா, சரிங்களா? ஃபர்ஸ்ட் தந்திருக்க அளவை பயன்படுத்தி நம்ம ஒரு முக்கோணம் வரையலாம். அதுக்கப்புறம் குத்துக்கோட்டு மையம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லித்தாரேன். எப்பவும் மாதிரி ஃபர்ஸ்ட் அடிப்பக்கத்தை வரையலாம், சரிங்களா? 4.5 சென்டிமீட்டர். அப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, 0ல் ஒரு புள்ளி வச்சிருங்க, அப்புறம் 4.5லேயும் ஒரு புள்ளி வைங்க. இப்போ இந்த ரெண்டு புள்ளியையும் இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிடலாம். இது எனக்கு P, இது எனக்கு Q. இது நம்மளுக்கு 4.5 சென்டிமீட்டர். இதெல்லாம் உடனே எழுதிடணும், இல்லைன்னா மறந்துடுவீங்க. ஓகே, நீ P புள்ளியிலிருந்து 7.5 சென்டிமீட்டர் அளவெடுத்து ஒரு வில் வெட்டிக்கலாம். அதுக்கு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. காம்பஸோட முனையை கரெக்டாக 0ல் வைங்க. அப்புறம் பென்சிலை கரெக்டாக 7.5ல் வைங்க, சரிங்களா? நான் இங்கே ஸ்கெட்சில் வரைகிறேன், ஆனால் நீங்கள் பென்சிலால் மட்டும் தான் வரைஞ்சிக்கணும். இப்போ P புள்ளியில் வைத்து ஒரு வில் வெட்டிக்க போகிறோம். ஓகே, இனிமேல் Q புள்ளியிலிருந்து 6 சென்டிமீட்டர் அளவெடுத்து ஒரு வில் வெட்டிக்கலாம். அப்போ ஸ்கேல் எடுத்துக்கோங்க. காம்பஸோட முனை 0ல் இருக்கணும், பென்சில் முனை நம்மளுக்கு 6ல் இருக்கணும். ஓகே, கரெக்டாக இருக்குது. இப்போ Q புள்ளியில் வைத்து ஒரு வில் வெட்டிக்க போகிறோம். அந்த வில் இந்த வில்லை வெட்டுற மாதிரியான வில்லு, சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு வில்லுமே வெட்டும் போது நம்மளுக்கு இங்கே ஒரு புள்ளி உருவாகும். அந்த புள்ளியை மார்க் பண்ணிடுங்க. இந்த புள்ளி தான் நம்மளுக்கு R. ஓகேங்களா? R புள்ளியையும் Q புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். அதே மாதிரி P புள்ளியையும் R புள்ளியையும் இணைத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு செங்கோண முக்கோணம் கிடைச்சிடும். ஓகே, எழுதிக்கலாம். PR நம்மளுக்கு 7.5 சென்டிமீட்டர். அப்புறம் QR எவ்வளவுனா 6 சென்டிமீட்டர். ஓகே, நம்ம இப்போ தந்திருக்க அளவை பயன்படுத்தி முக்கோணம் வரைஞ்சிட்டோம். இனி குத்துக்கோட்டு மையம் கண்டுபிடிக்கணும்னா ஏதாவது ரெண்டு பக்கத்துக்கு நீங்கள் குத்துக்கோடு வரையணும், சரிங்களா? இப்போ நான் ஃபஸ்ட்டு PQ இந்த பக்கத்துக்கு குத்துக்கோடு வரையணும்னா இதோட எதிர்முனையான R புள்ளியில் காம்பஸோட முனையை வைங்க. காம்பஸோட முனையை வச்சு இப்போ PQ இந்த பக்கத்தை 2 முறை வெட்டுற மாதிரியான வில்லு, சரிங்களா? உங்கள் விருப்பம் தான். தோராயமாக ஒரு அளவு எடுத்து 2 முறை வெட்டுற மாதிரியான வில்லு. இங்கே ஒரு வில், அதே மாதிரி இங்கே ஒரு வில். இப்போ பாருங்க, இந்த வில் இந்த கோடில் பட்டிருக்கு, ஆனால் இந்த வில் இந்த கோடில் படலை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா PQ இந்த பக்கத்தை இன்னும் கொஞ்சம் கூட நீட்டிக்க போறீங்க. ஓகே, நீட்டிக்கலாம். ஓகே, நீட்டிட்டோம். இப்போ நீங்கள் அளவை மாற்றக்கூடாது. R புள்ளியிலிருந்து இந்த ரெண்டு வில்லை வெட்ட எந்த அளவை பயன்படுத்துனீங்களோ அந்த அளவை மாற்றாமல் இப்போ இந்த ரெண்டு வில்லுமே இந்த கோடில் படும்போது நம்மளுக்கு 2 புள்ளி உருவாகும், சரிங்களா? அந்த 2 புள்ளியில் காம்பஸோட முனையை வைத்து வில் வெட்டிக்க போறீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த புள்ளியில் வைத்து இங்கே ஒரு வில், அதே மாதிரி இந்த புள்ளியில் வைத்து இன்னொரு வில், அது இந்த வில்லை வெட்டுற மாதிரியான வில்லு. ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், இந்த 2 வில்லுமே வெட்டும் போது நம்மளுக்கு இங்கே ஒரு புள்ளி உருவாகும். இந்த புள்ளியையும் R புள்ளியையும் இணைத்தோம் அப்படின்னா PQ இந்த பக்கத்தோட குத்துக்கோடு கிடச்சிடும். கரெக்டாக இருக்குது. ஓகே, இணைச்சிட்டோம், சரிங்களா? இனி RQ இந்த பக்கத்துக்கு குத்துக்கோடு வரையணும்னா இதோட எதிர்முனையான P புள்ளியில் காம்பஸோட முனையை வச்சுக்கணும். ஓகே, வச்சுக்கிட்டு தோராயமாக ஒரு அளவு எடுக்க போகிறீங்க, உங்கள் விருப்பம். தோராயமாக ஒரு அளவு எடுத்து இங்கே ஒரு வில், அதே மாதிரி இங்கே ஒரு வில்லு, சரிங்களா? இப்போ அளவை மாற்றாமல் இந்த புள்ளியில் வைத்து இங்கே ஒரு வில் வெட்டிக்க போகிறீங்க. ஓகே, அதே மாதிரி இந்த புள்ளியில் வைத்து இன்னொரு வில் வெட்டிக்க போகிறீங்க. அது இந்த வில்லை வெட்டுற மாதிரியான ஒரு வில்லு, சரிங்களா? ஓகே, இது நம்மளுக்கு கரெக்டாக வரும், சரிங்களா? இந்த 2 புள்ளியுமே வெட்டுற அந்த புள்ளியை நம்ம ஃபைனலாக இருக்கக்கூட இணைப்போம், P புள்ளியுடன் இணைப்போம். அது கரெக்டாக இந்த கோடுலேயே வந்துடுச்சு, சரிங்களா? அதனால் இந்த மாதிரி தான் நீங்கள் வரைஞ்சிக்க போகிறீங்க. இப்போ நம்மளுக்கு 2 குத்துக்கோடு வரைஞ்சிட்டோம். இந்த சைடுக்கு ஒரு குத்துக்கோடு, அதே மாதிரி இந்த பக்கத்துக்கு ஒரு குத்துக்கோடு வரைஞ்சிட்டோம். இந்த ரெண்டுமே சந்திக்கிற புள்ளி என்னன்னா இந்த Q புள்ளியில தான், சரிங்களா? அப்போ நம்மளுக்கு இந்த Q புள்ளி தான் குத்துக்கோட்டு மையம். அப்போ இதை H என்ற லெட்டரால குறிச்சுப்போம், சரிங்களா? நம்ம புக்கில் ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது செங்கோண முக்கோணமா இருந்துன்னா குத்துக்கோட்டு மையம் எங்க அமையும்னா செங்கோணத்தின் உச்சி புள்ளி. பாத்தீங்களா? அதாவது எங்க 90 டிகிரியோ அந்த புள்ளியில தான் நம்மளுக்கு
குத்துக்கோட்டு மையம் அமையும். சரிங்களா? அதே மாதிரி தான் இந்த டயக்ராமை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இங்கே நம்மளுக்கு Q, இந்த Q புள்ளி தான் செங்கோணம். சரிங்களா? அதாவது இந்த Q கோணம் தான் நம்மளுக்கு 90 டிகிரி. அப்போ புக்கில் கொடுத்தது மாதிரி குத்துக்கோட்டு மையம் கரெக்டாக செங்கோணத்தின் உச்சி புள்ளியான Q புள்ளியில தான் அமைஞ்சிருக்கு. புரியுதா உங்களுக்கு? நம்ம இப்போ குத்துக்கோட்டு மையம் கண்டுபிடிச்சிட்டோம். இனி வரைமுறை பார்த்துடலாம். படி 1, கொடுக்கப்பட்டுள்ள அளவிற்கு முக்கோணம் PQR வரைந்தேன். படி 2, R மற்றும் P இருந்து அதன் எதிர்பக்கங்கள் PQ மற்றும் QRக்கு குத்துக்கோடுகள் வரைந்தேன். இவ்விரண்டு குத்துக்கோடுகளும் சந்திக்கும் புள்ளி H ஆனது முக்கோணம் PQRின் குத்துக்கோட்டு மையம் ஆகும். அதாவது ஃபர்ஸ்ட் தந்திரிக அளவை பயன்படுத்தி நம்ம ஒரு செங்கோணம் முக்கோணம் வரைஞ்சிக்கிட்டோம். அதுக்கு பிறகு இந்த பக்கத்துக்கும் இந்த பக்கத்துக்கும் நம்ம குத்துக்கோடு வரைஞ்சோம். சரிங்களா? இந்த 2 குத்துக்கோடுகளும் சந்திக்கிற புள்ளி தான் குத்துக்கோட்டு மையம். இதை H என்ற லெட்டரால குறிச்சிப்போம். ஸோ உங்களுக்கு இது புரியும் நினைக்கிறேன். இதோட நம்மளுக்கு பயிற்சி 4.5 முடியுது. என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம இந்த பயிற்சி 4.5ல உள்ள எல்லா கணக்குகளுக்குமே ஆன்சர் அப்லோட் பண்ணிட்டோம். அந்த வீடியோட லிங்கை கமெண்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பின் பண்ணி வச்சிருப்பேன். சரிங்களா? போய் பாருங்க. ஓகே, இது உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.